16 வயது நிலை படத்துல சப்பானி வர்ற ரயிலுக்காக மயிலு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் படமே தொடங்கும். ஆனா அந்த ரயிலே சப்பானிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்குது போல. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ரெட்டி பிரஸ்டட் கிரேக், பைலான்ஸ் கிரேக்னு 2 நீர்க்கோழிகளை பற்றி நான் சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நாமக்கோழிகள், பொட்டுக்கோழிகள் பற்றியும் பார்த்துருக்கோம். இவங்க கூட காளாங்கோழிகளையும் சேர்த்துக்கலாம். இவங்க எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த பறவைகள் தான். ஆனால் இந்த பறவைகளோட உணவு பழக்கங்கள் வேற மாதிரி இருக்கே, அவற்றோட உருவம் வேற மாதிரி இருக்கேன்னு பார்க்கும்போது எதை வச்சு இந்த குடும்பத்தை வரையறுத்திருக்காங்கன்னா, இந்த பறவைகளோட இருப்பிடங்கள் எல்லாமே சதுப்பு நிலங்கள், புல்வெளிகள், நீர்நிலையை ஒட்டிய பகுதிகளுக்கு அருகில் இருக்கும். இவங்க எல்லாரோட உடல் அமைப்புமே நீர்நிலை தாவரங்களுக்குள்ள எளிதாக நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும். டிஎன்ஏ அமைப்பும் இந்த பறவைகள் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவைன்னு நிரூபிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த பறவைகள் எல்லாவற்றுக்கும் பொதுவான மூதாதையர் பறவையோட எலும்புக்கூடு படிமானங்களும் கிடைச்சிருக்கு. ஜாதகம் பார்க்கும்போது 10ல் 7 பொருத்தம் பொருந்திருந்தா கூட அந்த திருமணத்தை நிச்சயிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பல பொதுவான பண்புகளும் சில வேறுபட்ட பண்புகளும் கொண்ட இந்த பறவைகள் எல்லாமே ஒரே குடும்பத்துக்குள்ள தான் வருது. ஆனாலும் சில ஜாதகங்கள் 10க்கும் 10 பொருத்தமும் சரியா பொருந்திருக்கும். அப்படித்தான் ரயில் குடும்ப பாரம்பரியத்துக்கான எல்லா முக்கிய பண்புகளையும் கொண்டிருக்கிற பறவை இனங்களை ரயில் அப்படிங்கிற குடும்பத்துக்கு கீழேயே வகைப்படுத்தியிருக்காங்க. அதாவது ரயில்ங்கிற ஃபேமிலிக்குள்ளேயே ரயில்ங்கிற குரூப். இந்த குழுவை சேர்ந்த பறவைகள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான பண்பு, இவங்க எல்லாருமே மிக மிக ரகசியமான வாழ்க்கையை வாழ்றவங்க. இவங்களோட வாழ்க்கை சதுப்பு நிலம், நீர்நிலை பகுதிகளுக்கு அருகில் இருக்கிற அடர்ந்த தாவரங்களுக்குள்ளே தான் இருக்கும். தலைமுறை தலைமுறையா ஒருவேளை அவங்க அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிக மிக குறைவா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அபூர்வமான ரகசிய சிநேகிதி தான் இந்த ஸ்லேட்டி பிரஸ்டட் ரயில். இவங்களோட நெஞ்சு பகுதி ஸ்லேட் கலர்ல இருக்கிறதுனால இந்த பெயர். ரோட்ல இருந்து 50 மீட்டர் தூரத்துல அதிசயமா ஒரு அதிகாலை வேளையில இவ குளிர் காஞ்சிட்டு இருந்தா, என்ன இவ கவனிச்சிருந்தனா உடனே அடர்ந்த செடிகளுக்குள்ள ஓடி இருப்பா. இந்த பறவைகள் அதிகமா ஓட தான் செய்வாங்களாம். மிக மிக அரிதா தான் பறப்பாங்களாம். சேற்று நிலங்கள், மக்கிய இலைகளுக்கு இடையில இருக்கிற பூச்சிகள், புழுக்கள், நத்தைகள், சின்ன சின்ன நண்டுகள் போன்ற உயிரினங்கள் தான் இவங்களோட முக்கிய உணவு. அரிதா சில நேரங்கள்ல தானியங்களை சாப்பிட்றது உண்டு. இந்த ரயில் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு 16 வயது நிலை மயிலு தான் ஞாபகத்துக்கு வந்தது. மயிலு போய் சேர்ந்துட்டா சப்பானி இப்போ ஜாலியா ஆண்டவர் அரிதாரம் பூசிக்கிட்டு பார்லிமெண்ட்ல போய் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவளோட கணவரும் சப்பானி மாதிரி வேற ஊருக்கு போயிருப்பாரோ. இந்த ரயில் சப்பானியும் இல்லாம மயிலும் இல்லாம 5 நிமிஷம் காத்திருந்து பார்த்துட்டு திருப்பியும் புதருக்குள்ள ஓடிட்டா. நாம அடிக்கடி நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கிற தாவரங்களோட முக்கியத்துவத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது நீர்நிலைகளை சுற்றி இருக்கிற பகுதிகளிலையும் சதுப்பு நில பகுதிகளிலையும் உயிர் சூழலை பாதுகாக்கிறதுக்கு சம்பு, நாணல் மாதிரி தாவரங்களும் மற்ற மண்ணுக்கே உரிய இயற்கையான நீர்த்தாவரங்களும் மிக மிக அவசியம்.